ஹலோ சொன்னா ஹாய் சொல்லணும். ஹலோ. விதி இதுதான். அதுக்கு பிறகு நீங்க ஒருத்தரும் கதைக்க கூடாது. உங்களோட சிந்தனை ஒருபோதும் வேற வழியில் செல்லக்கூடாது. நான் என்ன சொல்றேன்ன்றது தான் நீங்க என்ன செய்யணும், கேட்கணும். ஓகே, ஹாய். இப்ப ஹை எடுங்க எல்லாரும். இந்த விரலை நீட்டுங்க. இப்படியே இந்த விரலை கிட்ட கொண்டு வாங்க. வடிவா கிட்ட கொண்டு வாங்க. நல்ல வடிவா கிட்ட கொண்டு வாங்க. 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 கிட்ட கொண்டு வாங்க. நல்லா கிட்ட கொண்டு வந்து வடிவா இப்படி சொக்குல ஹைய வைங்க. சொக்குல ஹை வச்சிருக்கீங்களா? நான் சொன்னதை நீங்க கேட்டீங்களா? நான் ஆரம்பத்திலேயே நான் சொல்றத வடிவா கேளுங்கன்னு சொல்லி கனவா பேர் ஆக்களை பார்த்தா இப்பவும் மூக்குல இந்த மாதிரி பிள்ளையா கை வச்சிருக்கீங்க. சில ஆக்கள் மட்டும்தான் மூக்குல இந்த கையை எடுத்து சொக்குல வச்சு. நான் உங்கள்கிட்ட சொன்னது என்னன்னு சொன்னா, எல்லாரும் வடிவா என்ன பாருங்க, நான் சொல்ற மாதிரி நடங்கன்னு சொன்னான். ஆனா நிறைய பேராக்கள் நான் சொல்ற மாதிரி நடக்க இல்லை. நீங்க எல்லாருமே நான் பிளவிட்ட மாதிரி நீங்க எங்க கைய வச்சீர்கள், மூக்குல கைய வச்சீர்கள். ஓமா இல்லையா? ஓம். இப்ப நாங்க திருப்பியும் சொல்றேன், நான் உங்களுடன் ஒரு கொஞ்ச நிமிடம் பயணிப்பேன். அந்த வேளைகளில் சில கதைகள் சொல்லுவேன். நான் சொல்றத வடிவா கேளுங்க. ஓகே ஓகே, ஹாய், ஹலோ. ஏன் நான் இந்த ஆக்டிவிட்டிஸை தந்தேன்னு சொன்னா, இந்த உலகத்திலேயே நீங்க மிக சிறந்த ஒரு தலைவராக வர வேண்டுமாக இருந்தால் நீங்க உங்களோட மனப்பான்மையில ஒன்றை மட்டும் மாத்தி கொள்ளுங்க. ஹலோ, நான் கொஞ்சம் உயரமான ஆள், தேவையில்லாம அங்கஞ்ச பார்க்காதீங்க, என்ன பாருங்க. எனக்கு தெரியும் ஆறார் அங்கஞ்ச பார்ப்பீங்க. இந்த உலகத்திலேயே தெளிவா விளங்கிக் கொள்ளுங்க. நீங்க பெரிய தலைவராக வேண்டுமாக இருந்தால் முதல் அதிகூடிய அளவுல கேளுங்க. கேளுங்க. முதல் எங்க நீங்க கேட்கணுமாக இருந்தால், அம்மா காலையில சொல்லுவாங்க சில விஷயம். அம்மாக்கு நேரம் இல்லை. அம்மாக்கு நேரம் இல்லை உங்களுக்கு புத்தி சொல்றது. உங்களுக்கு தெரியும் அம்மாக்கு நேரம் இல்லைன்னு. ஏன் அம்மாக்கு நேரம் இல்லைன்னு சொன்னா, அம்மா சமைக்கணும், அப்பாவுக்கு பணிவிட செய்யணும், வீட்டுல 1000 வேலை இருக்குது. அதுக்குள்ள உங்களை பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்பணும். நீங்க பிள்ளைகளை பவாயில்ல, நீங்க பால் குடிக்கிற பிள்ளைகள் இல்லை, நீங்க தொட்டில போட்டதுக்கு பிறகு உங்களுக்கு பாலை தந்து போய் இன்னும் ஒரு ஆள்கிட்ட கொடுத்து தாளாட்டுறது. நீங்க அம்மா உங்களை நம்பியிருக்காக எண்ட புள்ள பகுத்தறிவான மாணவனா மாறிட்டான், எண்ட புள்ள பாடசாலைக்கு போறான், ஒவ்வொரு நாளும் அவனுக்கு 8 பாடங்கள் நடக்குது, 8 ஆசிரியர்களை சந்திக்கான். சென்ட் மைக்கேல் ஸ்கூல்ல ஒரு அதிபர் கீழே அவன் இருக்கிற ஒரு மாணவன். அந்த அம்மா எப்படி நினைப்பாவன்னு சொன்னா, உங்களை எப்படி ஒரு ஜீசஸ ஒரு சமூகம் நம்பிச்சோ அப்படித்தான் அந்த மாணவன் அம்மா நம்புவான். சில பிள்ளைகள் அம்மாவோட கதையை கேட்க மாட்டான். அதை விட நீங்க கேட்க வேண்டிய முக்கியமான இடம் எங்கன்னு கேட்டா, அப்பா சொல்றத கேட்கும். அப்பா உங்களுக்கு ஆகவே அனைத்து தியாகங்களையும் பண்ற ஒரு ஆள். சில ஆட்கள் அப்பா சொல்றத கேட்க மாட்டான். சில வேளைகள்ல உங்களோட வீட்டுல அண்ணன் மாதிரி இருப்பாங்க. அவங்களுக்கு அனுபவம் இருக்கும். ஐயோ, நான் எந்தெந்த இடத்துல பிளவட்டு நிற்பேன், எந்தெந்த இடத்துல நான் சிக்கலா இருந்ததுக்கான காரணங்கள் என்னென்ன காரணங்கள் அந்த சிக்கலா இருப்பேன், அந்த பிள்ளைகளை நீங்க விடுவீங்க. அவனால தாங்க இயலாது. ஐயோ, நான் விட்ட பிள்ளையை என் தம்பி விடுறான் அப்படின்னு சொல்லி அந்த வேலையில பார்த்தீங்கன்னு சொன்னா, நீங்க அவனோட கோவிக்கையில நீங்க அவன்கிட்டையும் அவன் என்ன சொல்றான்றத செவிமடுக்கணும், கேட்கணும். இந்த உலகத்துல ஒரு காலம் ஒரு அழகான காலமாக இருந்தது.
அந்த அழகான காலத்துக்கு நான் உங்களை கூட்டு செல்றேன். அந்த அழகான காலத்துல ஒரு வடிவான ஒரு பெரிய பூனை இருந்துச்சு. அந்த பூனை என்ன செய்யும்னு சொன்னா எலியோட விளையாடும். அந்த பூனை எதோட விளையாடும்? எலியோட விளையாடும். அந்த பூனையில பல வகையான பூனைகள் இருந்துச்சு. ஒரு பூனை கருப்பு பூனையா இருந்துச்சு, ஒரு பூனை வெள்ளை பூனையா இருந்துச்சு, ஒரு பூனை சின்ன பூனையா இருந்துச்சு, ஒரு பூனை பெரிய பூனையா இருந்துச்சு. அதே மாதிரி அந்த ஏரியாவில் எலிகளும் இருந்துச்சு. அந்த எலிகள்ல சில எலிகள் சின்ன எலிகளா இருந்துச்சு, சில எலிகள் பூனையை விட பெருசாக இருந்துச்சு. இப்ப இந்த பூனையும் எலியும் நல்ல நண்பர்கள், நல்லா சந்தோஷமாக அவங்க இருந்தாங்க. நரி பார்த்து இந்த பூனையும் எலியும் மிச்சம் சந்தோஷமாக இருக்காங்க. இது பிள்ளை. இவங்களுக்கு ஏதாவது ஒன்றை கொடுக்கணும். என்னத்தை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நரி போய் சொன்னாரு, ரெண்டு பேரையும் கூப்பிட்டு, நீங்க ரெண்டு பேரும் நல்ல வடிவா, நான் உங்களுக்கு ஆளுக்கு ஒரு கம்புதாரன், நீங்க நல்ல வடிவா சண்டை பிடிச்சி விளையாடுங்க. இவன் ரெண்டு பேரும் என்ன செய்யறாங்க? சண்டை பிடிச்சி விளையாடுறாங்க பூனையும் எலி. பிறகு பார்த்தா இவங்களுக்கு கம்பு தேவைப்படல. ஒவ்வொரு நாளுமே சண்டை பிடிச்சி விளையாடினவங்க எலியை கண்டா பூனை ஓடுற, பூனையை கண்டா எலியை ஓடுறன்னு சொல்லி எலி ஓடுறன்னு சொல்லி வேலை இல்லை. ஒவ்வொரு நாளும் சண்டை பிடிச்சி பழகிட்டாங்க. அப்படியே பழகி கொண்டு போகக்குள்ள இந்த பழக்கம் நீண்ட காலத்துக்கு இருக்குமாக இருந்தால், பழக்கங்கள் நீண்ட காலம் எங்களுக்குள் இருக்குமாக இருந்தால், அது சரியான பழக்கமாக இருந்தால் என்ன, அல்லது பிழையான பழக்கமாக இருந்தால் என்ன, பழக்கங்கள் நீண்ட காலத்துக்கு நாங்கள் எங்களோட இருக்குமாக இருந்தால் அந்த பழக்கங்கள் மனப்பான்மையாக மாறுகின்றன, அந்த பழக்கங்கள் பரவணியாக மாறுகின்றன. இப்ப பூனைக்கு ஒரு பரவணி என்னன்னு சொன்னா, எலிய கண்டா பிடிக்கும், எலிய கண்டா பிடிக்கும். இப்படி ஒரு பூனைக்கு மட்டுமில்லை, அந்த பூனை நம்ம சொன்ன பூனை இறந்து போயிட்டு, அந்த உலக குழந்தை பூனை 4 குட்டி போட்டுச்சு. அந்த குட்டி போட்ட உடனே அந்த குட்டி பூனையும் எலிய கண்டா என்ன செய்யும்? பாஞ்சு பிடிக்கும். ஆனா